ஓம் சாந்தி. இன்றைய முரளி 21 ஜனவரி 2025. பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, அதிகாலை எழுந்து தந்தையோடு இனிமையாக பேசுங்கள். தந்தை கொடுத்திருக்கும் அறிவுரைகளை அசை போட்டு கொண்டே இருங்கள். கேள்வி: முழு நாளும் மகிழ்ச்சியாக கழிவதற்கு என்ன உத்தியை கையாள வேண்டும்? பதில்: தினந்தோறும் அமிர்த வேளை எழுந்து ஞான விஷயங்களை சிந்தனை செய்யுங்கள். தனக்குத்தானே பேசுங்கள். முழு நாடகத்தின் முதல் இடை கடைசியை சிந்தனை செய்யுங்கள். தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்போது முழு நாளும் மகிழ்ச்சியாக கழியும். மாணவர்கள் தங்கள் படிப்பை ரிவைஸ் செய்வார்கள். குழந்தைகள் நீங்கள் உங்கள் படிப்பை ரிவைஸ் செய்யுங்கள். பாடல்: இன்றைய மனிதன் இருளில் இருக்கிறான். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிய கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். நீங்கள் பகவானுடைய குழந்தைகள். பகவான் நமக்கு வழிகாட்டுகிறார் என்பது உங்களுக்கு தெரியும். நாங்கள் இருளில் இருக்கிறோம் என்று சொல்லி புகார் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஏனென்றால் பக்தி மார்க்கம் இருள் மார்க்கம் உங்களை சந்திக்கும். நாங்கள் அலைந்து கொண்டு இருக்கிறோம். சில நேரம் தீர்த்த ஸ்தலங்களில், சில நேரம் வேறு எங்கேயாவது தான புண்ணியம் செய்கிறோம். மந்திரம் ஜெபிக்கிறோம் என்று பக்தர்கள் சொல்கிறார்கள். அநேக விதங்களில் மந்திரங்களை கொடுக்கிறார்கள். இருந்தும் தாம் இருளில் இருக்கிறோம் என்பதை யாரும் புரிந்து கொள்வது இல்லை. வெளிச்சம் எப்படி இருக்கும் என்பதை எதையும் புரிந்து கொள்வதும் இல்லை. ஏனென்றால் இருளில் இருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் இருளில் இல்லை. மரத்தில் நீங்கள் முதலில் வருகிறீர்கள். புதிய உலகத்திற்கு சென்று ராஜ்யம் செய்கிறீர்கள். பிறகு ஏணியில் இறங்குகிறீர்கள். இதற்கு நடுவே இஸ்லாமியர், பௌத்தர், கிறிஸ்துவர் வருகிறார்கள். தந்தை இப்போது மீண்டும் நாற்று நடுகிறார். அதிகாலை எழுந்து இப்படியெல்லாம் ஞானத்தை சிந்தனை செய்ய வேண்டும். இது எவ்வளவு அதிசய நாடகமாக இருக்கிறது! இந்த நாடக பிலிமின் ரீல் 5000 வருடங்களை கொண்டது. சத்தியுகத்திற்கு எத்தனை வருடங்கள், திரேத்தாவிற்கு எத்தனை வருடங்கள் என்ற எல்லா ஞானமும் தந்தையிடம் இருக்கிறது. அதை உலகில் வேறு யாரும் அறியவில்லை. அதனால் குழந்தைகள் அதிகாலை எழுந்து ஒன்று தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அடுத்து குஷியோடு ஞானத்தை சிந்தனை செய்ய வேண்டும். இப்போது நாம் முழு நாடகத்தின் முதல் இடை கடைசியை அறிந்து கொண்டோம். கல்பத்தின் ஆயுளே 5000 வருடங்கள் என்று தந்தை சொல்கிறார். லட்சக்கணக்கான வருடங்கள் என்று மனிதர்கள் சொல்கிறார்கள். எவ்வளவு அதிசய நாடகமாக இருக்கிறது! தந்தை அமர்ந்து என்ன ஞானத்தை கொடுக்கிறாரோ அதை பிறகு அசை போட வேண்டும், ரிவைஸ் செய்ய வேண்டும். மாணவர்கள் படிப்பை ரிவைஸ் செய்கிறார்கள். இனிமேலும் இனிய குழந்தைகள், நீங்கள் நாடகத்தை அறிந்து கொண்டீர்கள். இது அனாதி முதலும் முடிவும் இல்லாத அவிநாசி அழியாத நாடகம் என்று தந்தை எவ்வளவு எளிதாக சொல்கிறார். இதில் வெற்றி பெறுகிறார்கள், பிறகு தோல்வி அடைகிறார்கள். இப்போது சக்கரம் முடிந்தது. நாம் இப்போது வீட்டிற்கு போக வேண்டும். தந்தை என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தையின் கட்டளை கிடைத்திருக்கிறது. இந்த நாடகத்தின் ஞானத்தை ஒரு தந்தை மட்டுமே கொடுக்கிறார். நாடகம் ஒருபோதும் லட்ச வருடங்களுக்கு இருக்காது. ஒருவரின் நினைவிலும் இருக்க முடியாது. இது 5000 வருட சக்கரம். இது முழுவதும் உங்கள் புத்தியில் இருக்கிறது. இது எவ்வளவு நல்ல வெற்றி தோல்வியின் விளையாட்டு! அதிகாலை எழுந்து இப்படி சிந்தனை செய்ய வேண்டும். தந்தை நம்மை ராவணனை வெற்றி பெற வைக்கிறார். அப்படிப்பட்ட விஷயங்களை அதிகாலை எழுந்து தன்னோடு பேச வேண்டும். அப்போது பழக்கம் ஏற்படும். இந்த எல்லையற்ற நாடகத்தை யாரும் அறியவில்லை. நடிகராக இருந்து முதலிடை கடைசியை அறியவில்லை. இப்போது நாம் தந்தை மூலமாக தகுதி பெற்று கொண்டு இருக்கிறோம். பாபா தன் குழந்தைகளை தனக்கு சமமாக மாற்றுகிறார். தனக்கு சமமாக என்ன? தந்தையோ குழந்தைகளை தனது தோள் மீது அமர வைக்கிறார். தந்தைக்கு குழந்தைகளிடம் எவ்வளவு அன்பு இருக்கிறது! இனிமேலும் இனிய குழந்தைகளே, நான் உங்களை உலகின் எஜமானர்களாக மாற்றுகிறேன். நான் ஆவதில்லை, குழந்தைகள் உங்களை மாற்றுகிறேன் என்று எவ்வளவு நல்லபடியாக புரிய வைக்கிறார். குழந்தைகள் உங்களை அழகிய மலர்களாக மாற்றி, பிறகு டீச்சராகி பாடம் கற்பிக்கிறேன். பிறகு சத்கதி பெறுவதற்காக ஞானத்தை கொடுத்து உங்கள் சந்தித்தாமும் சுகத்தாமத்தின் எஜமானர்களாக மாற்றுகிறேன். நானோ நிர்வாண தாமத்தில் அமர்ந்து விடுகிறேன். லௌகீக தந்தையும் முயற்சி செய்து செல்வத்தை சம்பாதித்து எல்லாவற்றையும் குழந்தைகளுக்கு கொடுத்துவிட்டு தான் வான்பிரஸ்து நிலைக்கு சென்று பஜனை போன்றவற்றை செய்கிறார். எனினும் நீங்கள் வான்பிரஸ்து நிலையில் இருந்தால் குழந்தைகளுக்கு புரிய வைத்து நீங்கள் இந்த சேவையில் ஈடுபட வேண்டும் என்று இங்கே தந்தை சொல்கிறார். பிறகு இல்லற விவகாரங்களில் சிக்கக்கூடாது. நீங்கள் உங்களுக்கும் பிறருக்கும் நன்மை செய்து கொண்டே இருங்கள். இப்போது உங்கள் எல்லோருக்கும் வான்பிரஸ்து நிலையாக இருக்கிறது. உங்களை சப்தத்தை கடந்து அழைத்து செல்ல நான் வந்திருக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். அப்பவித்திர ஆத்மாக்கள் போக முடியாது. இந்த தந்தை நேரில் புரிய வைக்கிறார். நேரில் குதூகலமும் வருகிறது. அங்கே சென்றரில் குழந்தைகள் அமர்ந்து சொல்கிறார், இங்கே தந்தை நேரில் இருக்கிறார். அதனால் தான் மதுவனத்திற்கு புகழ் இருக்கிறது. அதனால் அதிகாலை எழும் பழக்கத்தை ஏற்படுத்துங்கள் என்று தந்தை சொல்கிறார். பக்தியும் மனிதர்கள் அதிகாலை எழுந்து செய்கிறார்கள். எனினும் அதனால் ஆஸ்தி கிடைப்பதில்லை. படைக்கும் தந்தையிடமிருந்தே ஆஸ்தி கிடைக்கும். படைப்பவரிடமிருந்து ஒருபோதும் ஆஸ்தி கிடைக்காது.
படைப்பிடமிருந்து ஒருபோதும் ஆஸ்தி கிடைக்காது. அதனால் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடைசியை நாங்கள் அறியவில்லை என்று சொல்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் அறிந்திருந்தால் பரம்பரையாக தொடர்ந்து வரும். நாம் எவ்வளவு உயர்ந்த தந்தையை சேர்ந்தவர்களாக இருந்தோம், பிறகு எப்படி தர்மங்கெட்டவர்களாக கர்மங்கெட்டவர்களாக மாறினோம் என்பதை குழந்தைகள் புரிய வைக்க வேண்டும். மாயா கோத்ராஜ் பூட்டால் புத்தியை பூட்டிவிட்டது. அதனால் நீங்கள் புத்திவானின் புத்தியாக இருக்கிறீர்கள். நீங்கள் இவரது புத்தியின் பூட்டைத்திறங்கள் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது தந்தை நேரடியாக புரிய வைக்கிறார். நான் ஞானக்கடல். இவர் மூலமாக புரிய வைக்கிறேன். என்ன ஞானம்? இந்த சிருஷ்டி சக்கரத்தில் முதல் இடைக்கடைசி ஞானத்தை எந்த மனிதரும் கொடுக்க முடியாது. சத் சங்கம் போன்றவற்றிற்கு போவதை விட பள்ளிக்கூடத்திற்கு போவது நல்லது என்று தந்தை சொல்கிறார். படிப்பு வருமானத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது. சத் சங்கங்களில் எதுவும் கிடைப்பது இல்லை. தான புண்ணியம் செய்யுங்கள், இதை செய்யுங்கள், தட்சணை கொடுங்கள். எனவே செலவே செலவாக இருக்கிறது. பைசாவும் வைக்க வேண்டும், தலையும் வணங்க வேண்டும். நெற்றியே தேய்ந்து விடுகிறது. இப்போது குழந்தைகள் உங்களுக்கு ஞானம் கிடைக்கிறது. அதை சிந்திக்கும் பழக்கத்தை ஏற்படுத்துங்கள், பிறருக்கும் புரிய வையுங்கள். இப்போது உங்கள் ஆத்மாவில் குருதிசை அமர்ந்து இருக்கிறது. விருட்சபதி பகவான் உங்களுக்கு பாடம் கற்பிக்கிறார். உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். பகவான் பாடம் கற்பித்து நம்மை பகவான் பகவதியாக மாற்றுகிறார். ஆக அப்படிப்பட்ட தந்தை எவ்வளவு நினைவு செய்ய வேண்டும். அதனால் விக்கர்மமும் விநாசமாகும். இப்படியெல்லாம் சிந்தனை செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். தாத்தா நமக்கு இந்த தந்தை மூலமாக கொடுக்கிறார். நான் இந்த ரதத்தை ஆதாரமாக பெறுகிறேன் என்று தானே சொல்கிறார். உங்களுக்கு ஞானம் கிடைத்து கொண்டு இருக்கிறது. ஞான கங்கைகள் ஞானத்தை சொல்லி பவித்திரமாக மாற்றுகிறார்களா, அல்லது கங்கையின் தண்ணி பவித்திரமாக மாற்றுகிறதா? குழந்தைகளே, நீங்கள் பாரதத்திற்கு மிக உண்மையான சேவை செய்கிறீர்கள் என்று இப்பொழுது தந்தை சொல்கிறார். அந்த சமூக சேவகர்கள் எல்லைக்கு உட்பட்ட சேவை செய்கிறார்கள். இது உண்மையான ஆன்மீக சேவை. பகவான் பிறவி எடுக்காதவர் என்று தந்தை புரிய வைப்பது பகவான் வாக்கு. ஸ்ரீ கிருஷ்ணரும் முழுமையாக 84 பிறவிகள் எடுக்கிறார். அவரது பெயரை கீதையில் போட்டுவிட்டார்கள். நாராயணரின் பெயரை ஏன் போடுவதில்லை? ஸ்ரீ கிருஷ்ணரே நாராயணர் ஆகிறார் என்பது யாருக்கும் தெரியாது. ஸ்ரீ கிருஷ்ணர் இளவரசராக இருந்தார். பிறகு ராதையோடு சுயவரம் நடந்தது. இப்போது குழந்தைகள் உங்களுக்கு ஞானம் கிடைக்கிறது. சிவபாபா நமக்கு பாடம் கற்பிக்கிறார் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். அவர் தந்தையாகவும் இருக்கிறார், டீச்சராகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறார், சத்கதி கொடுக்கிறார். மிக உயர்ந்த பகவான் சிவன். என்னை நிந்தனை செய்பவர் உயர்ந்த நிலையை அடைய முடியாது என்று அவர் சொல்கிறார். குழந்தைகள் படிக்கவில்லை என்றால் மாஸ்டரின் மானம் போகும். நீங்கள் என் மானத்தை வாங்காதீர்கள் என்று தந்தை சொல்கிறார். படித்து கொண்டே இருங்கள். குறிக்கோள் முன்னால் நிற்கிறது. பிறகு அந்த குருமார்கள் தமக்காகவே சொல்லிக் கொள்கிறார்கள். அந்த காரணத்தால் மனிதர்கள் பயப்படுகிறார்கள். எந்த சாபமும் கிடைக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள். குருவிடமிருந்து கிடைத்த மந்திரத்தையே சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் எப்படி வீடு வாசலை விட்டீர்கள் என்று சன்னியாசியிடம் கேட்கப்படுகிறது. இந்த விஷயங்களை கேட்காதீர்கள் என்று சொல்கிறார். அரே, ஏன் சொல்வதில்லை? நீங்கள் யார் என்பது எங்களுக்கு எப்படி தெரியும்? கூறிய புத்தியுடையவர்கள் இப்படி பேசுவார்கள். அஞ்ஞான காலத்தில் ஒரு சிலருக்கு போதை இருக்கிறது. சுவாமி ராமதீர்த்தரின் முக்கிய சீடராக சுவாமி நாராயணர் இருந்தார். அவரது புத்தகங்கள் போன்றவற்றை பாபா படித்திருந்தார். பாபாவிற்கு இந்த எல்லாவற்றையும் படிக்கும் ஆர்வம் இருந்தது. சிறு வயதில் வைராக்கியம் வந்திருந்தது. பிறகு ஒருமுறை சினிமா பார்த்தார். அவ்வளவுதான். உணர்வு கெட்டு போனது. சாதுவாக வேண்டும் என்ற எண்ணம் மறைந்தது. அந்த எல்லா குருமார்களும் பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் என்று இப்போது தந்தை புரிய வைக்கிறார். அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளலாக ஒருவரே இருக்கிறார். அவரை எல்லோரும் நினைவு செய்கிறார்கள். என்னுடையவர் ஒரு கிரிதர கோபால், வேறு யாரும் இல்லை என்று பாடவும் செய்கிறார்கள். கிரிதர் என்று ஸ்ரீ கிருஷ்ணரை சொல்கிறார்கள். உண்மையில் இந்த பிரம்மா நிந்தனை செய்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆத்மா கடைசியில் எப்போது கிராமத்து சிறுவனாக தமோ பிரதானமாக மாறுகிறதோ அப்போது நிந்தனை பெறுகிறது. உண்மையில் இவரே ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆத்மாவாக இருக்கிறார். கிராமத்தில் வளர்ந்து இருக்கிறார். சென்று கொண்டு இருக்கும் பொழுது வழியில் பிராமணர் சிக்கிக்கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. அதாவது பாபா இவருக்குள் பிரவேசம் செய்தார். எவ்வளவு நிந்தனை பெற்றார். அமெரிக்கா வரை சத்தம் பரவியது. அதிசய நாடகமாக இருக்கிறது. இப்போது உங்களுக்கு தெரிந்திருப்பதால் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இந்த சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பது இப்போது தந்தை புரிய வைக்கிறார். நாம் எப்படி பிராமணராக இருந்தோம், பிறகு தேவதா சத்திரியர் என்ற ஆணோம். இது 84 பிறவிகளின் சக்கரம். இவை எல்லாவற்றையும் நினைவில் வைக்க வேண்டும். படைப்பவர் மற்றும் படைப்பின் முதலிடை கடைசியை அறிய வேண்டும். அது யாருக்கும் தெரியாது. நாம் உலகின் எஜமானர்களாக மாற்றுகிறோம் என்பதை குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இதில் எந்த சிரமமும் கிடையாது. இதற்காக ஏதாவது ஆசனம் போன்றவற்றை போட சொல்வதில்லை. அப்படி அடியோகத்தை கற்பிக்கிறார்கள். அதை பற்றி கேட்காதீர்கள். ஒரு சிலரின் மூளையே கெட்டுப்போகிறது. தந்தை எவ்வளவு எளிதாக வருமானத்தை சம்பாதிக்க வைக்கிறார்.
இதுதான் 21 பிறவிகளுக்கு உண்மையான வருமானம். உங்கள் உள்ளங்கையில் சொர்க்கம் இருக்கிறது. தந்தை குழந்தைகளுக்காக சொர்க்கத்தின் பரிசை கொண்டு வருகிறார். இப்படி வேற எந்த மனிதரும் சொல்ல முடியாது. தந்தையே சொல்கிறார். இவரது ஆத்மாவும் கேட்கிறது. அதனால் குழந்தைகள் காலையில் எழுந்து இப்படியெல்லாம் சிந்தனை செய்ய வேண்டும். பக்தர்களும் காலையில் மறைமுகமாக மாலையை ஜெபிக்கிறார்கள். அதை கௌமுக்கு என்று சொல்கிறார்கள். அதற்குள் கையை விட்டு மாலையை உருட்டுகிறார்கள். ராம் ராம் என்று வாத்தியம் முழங்குவதைப் போல சொல்கிறார்கள். உண்மையில் தந்தையை நினைவு செய்வதே மறைமுகமாக இருக்கிறது. இதை சத்தமில்லாத ஜபம் என்று சொல்கிறார்கள். குஷி எவ்வளவு இருக்கிறது, எவ்வளவு அதிசய நாடகமாக இருக்கிறது. இது எல்லையற்ற நாடகம். இது உங்களைத் தவிர வேற யாருடைய புத்தியிலும் இல்லை. உங்களிலும் நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி இருக்கிறது. இது மிகவும் எளிது. நமக்கு இப்போது பகவான் பாடம் கற்பிக்கிறார். அவரை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். ஆஸ்தியும் அவரிடமிருந்தே கிடைக்கிறது. இந்த பாபா ஒரே வெட்டில் எல்லாவற்றையும் விட்டுவிட்டார். ஏனென்றால் இடையில் பாபாவின் பிரவேசம் இருந்தது. எல்லாவற்றையும் இந்த மாதர்களிடம் அர்ப்பணம் செய்து விட்டார். இவ்வளவு பெரிய ஸ்தாபனை செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் இதற்கு கொடுத்துவிடு, ஒரு பைசா கூட வேற யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்று தந்தை சொன்னார். அந்த அளவு மோகமற்றவராக வேண்டும். லட்சியம் பெரியது. மீரா உலக வழக்கத்தையும் விகார குலத்தின் மனித மரியாதைகளையும் விட்டதால் அவருக்கு எவ்வளவு பெயர் இருக்கிறது. ஒருவர் லட்சாதிபதியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நாங்கள் திருமணம் செய்ய மாட்டோம், எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுவோம் என்று பெண் குழந்தைகள் சொன்னார்கள். அப்படி போதை ஏற வேண்டும். குழந்தைகளை எல்லையற்ற தந்தை அமர்ந்து அலங்கரிக்கிறார். இதில் பைசா போன்றவற்றிற்கு அவசியமே இல்லை. திருமண நாளில் வனவசத்தில் அமர வைக்கிறார்கள். பழைய கிழிந்த ஆடை போன்றவற்றை அணிய வைக்கிறார்கள். திருமணத்திற்கு பிறகு புதிய ஆடைகளையும் நகைகளையும் அணிய வைக்கிறார்கள். நான் உங்களை ஞான ரத்தினங்களால் அலங்கரிக்கிறேன் என்று இந்த தந்தை சொல்கிறார். பிறகு நீங்கள் இப்படி லட்சுமி நாராயணர் ஆவீர்கள். இப்படி வேற யாரும் சொல்ல முடியாது. தந்தையே வந்து பவித்திர இல்லத்தின் மார்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார். அதனால் விஷ்ணுவிற்கும் 4 கரங்களை காட்டியிருக்கிறார்கள். சங்கரரோடு பார்வதியையும் பிரம்மாவோடு சரஸ்வதியையும் காட்டியிருக்கிறார்கள். இப்போது பிரம்மாவிற்கு எந்த மனைவியும் கிடையாது. இவர் தந்தையின் உடையவராக மாறியிருக்கிறார். எப்படி அதிசய விஷயமாக இருக்கிறது. இவர் தாய் தந்தையாக இருக்கிறார். இவர் பிரஜாபிதாவாகவும் இருக்கிறார். பிறகு இவர் மூலமாக தந்தை படைப்பதால் இவர் அம்மாவாகவும் இருக்கிறார். சரஸ்வதி பிரம்மாவின் மகள் என்று பாடப்படுகிறது. இந்த எல்லா விஷயங்களையும் தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். தந்தை எப்படி அதிகாலை எழுந்து ஞான சிந்தனை செய்கிறாரோ அப்படி குழந்தைகளும் அவரை பின்பற்ற வேண்டும். இது வெற்றி தோல்வியின் அதிசய விளையாட்டாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. குழந்தைகள், உங்களுக்கு தெரியும். இதை பார்த்து மகிழ்ச்சி ஏற்படுகிறது, வெறுப்பு ஏற்படுவதில்லை. நாம் இதை புரிந்து கொள்கிறோம். நாம் முழு நாடகத்தில் முதல் இடைக்கடைசியை அறிந்திருக்கிறோம். அதனால் வெறுப்பின் விஷயமே இல்லை. குழந்தைகள், நீங்கள் முயற்சியும் செய்ய வேண்டும். இல்லற விவகாரத்தில் இருக்க வேண்டும். தம்பதிகள் நாம் ஒன்றாக இருந்து பவித்திர உலகின் எஜமானர்கள் ஆவோம் என்று பாவனமாக மாறுவதற்கு பொறுப்பேற்க வேண்டும். சிலர் பெயிலாகவும் செய்கிறார்கள். தந்தையின் கரங்களில் எந்த சாஸ்திரமும் இல்லை. நான் பிரம்மா மூலமாக உங்களுக்கு அனைத்து வேத சாஸ்திரங்களின் சாரத்தை சொல்கிறேன் என்று சிவபாபா சொல்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணர் கிடையாது. எவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறது. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை தாத்தாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1. படிப்பின் மீது முழு கவனம் கொடுக்க வேண்டும். அப்பா டீச்சர் குருவிற்கு நிந்தனை ஏற்படும்படி எந்த ஒரு செயலையும் செய்யாதீர்கள். மானம் போகும் எந்த செயலையும் செய்யாதீர்கள். 2. ஞான சிந்தனை செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்துங்கள். தந்தையிடமிருந்து என்ன ஞானம் கிடைத்திருக்கிறதோ அதை சிந்தனை செய்து அளவற்ற மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். யாரையும் வெறுக்கக்கூடாது. வரதானம். சம்பூர்ண நிலையின் வெளிச்சத்தால் அஞ்ஞானத்தின் திரையை விளக்கும் சர்ச் லைட் ஆகுக. இப்போது பிரத்யட்சத்தின் நேரம் நெருங்கி வருகிறது. எனவே அகநோக்கிலிருந்து ஆழமான அனுபவங்களை ரத்தினங்களால் தன்னை நிறைக்க வேண்டும். அப்படி சர்ச் லைட் ஆகுங்கள். அதனால் உங்கள் சம்பூர்ண நிலையின் வெளிச்சத்தால் அஞ்ஞானத்தின் திரை விலக வேண்டும். ஏனென்றால் நீங்கள் பூமியின் நட்சத்திரங்கள். இந்த உலகத்தை பிரச்சனைகளில் இருந்து விடுவித்து சுகமான உலகை, பொன்னுலகை உருவாக்குபவர்கள். புருஷோத்தம ஆத்மாக்கள். நீங்கள் உலகத்திற்கு சுகம் சாந்தியின் சுவாசத்தை கொடுப்பதற்கு நிமித்தமாக இருக்கிறீர்கள். ஸ்லோகன். மாயா மற்றும் இயற்கையின் கவர்ச்சியிலிருந்து தூர இருந்தால் சதா மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்கள் சக்திசாலி மனதின் மூலமாக சகாஸ் கொடுக்கும் சேவை செய்யுங்கள். மனதில் எப்போதும் சதா சுப பாவனையும் சுப ஆசீர்வாதங்களையும் கொடுக்கும் இயல்பான பயிற்சி ஏற்படுமோ அப்போது உங்கள் மனம் பிஸியாக இருக்கும். மனதில் எந்த தடுமாற்றம் ஏற்படுமோ அதிலிருந்து தானே ஒதுங்கி இருப்பீர்கள். உங்கள் முயற்சியில் சில நேரம் மனமுடைந்து போவதும் நடக்காது. மாய மந்திரமாக மாறிவிடும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாப்பா.